Christmas. Hi friends, vanakkam. So எல்லாருக்குமே வந்துட்டு happy Christmas. Merry Christmas. So yeah, Merry Christmas. So நானும் அனியும் தான் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ல இருக்கோம் நம்ம வீட்ல. வேற யாருமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. So நம்ம தான் பெர்ஃபெக்ட்டா வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ காலையில எழுந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். காலங்காத்தாலாம் இல்ல, மணி இப்ப 8 சோ நல்லா தூங்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தூங்கணும் அந்த மாதிரிலாம் பண்ண. சரி ஓகே, தூங்கிட்டு இப்பதான் எழுச்சி வந்து உட்கார்ந்தோம். சோ நம்ம வீட்டுடைய சாண்டா கிளாஸ் நான் தான், ஏன்னா நான் தான் எல்லாருடைய கிஃப்ட் கொடுக்க போறேன். வெயிட்ரா வந்தாவன் வெயிட் பண்றா கிஃப்ட்டுக்கு. ஓபன் பண்ண வேண்டுமா? யாருக்குமே நான் நேம் எழுதல, நான் தான் கொடுக்கணும், அப்பதான் தெரியும் யாருக்குமே. இல்லன்னா யார் யாருன்னு தெரியாது. சோ அம்மா என்னம்மா ரெடியா? மேரி கிறிஸ்மஸ் போட்டிருக்கு பார், அது அம்மாக்கு கொடு. அதுவும் அங்க இருக்கு பார். யா கிவ் இட் அம்மா. ஆமாடா அண்ணா வரணும்டா. எங்கடா உங்க அண்ணா? வாடா மாம்ஸ் வாங்கப்பா, உங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. யா இந்தாம்மா, பாத்து. Thank you. Hopefully she got something bad. அப்பள பேசுறேன். இது வந்துட்டு அம்மாக்கான ஹீட்டர். இது வந்துட்டு இது ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலா இது வந்துட்டு ஸ்பேஸ் ஹீட்டர். அதாவது என்னன்னா சைட்ல வந்துட்டு நீ வந்து குளிருதுன்றல வெயிட், நீ சைட்லயே நீ வந்துட்டு பெஞ்ச் பக்கத்துலயே வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஹீட்டர் வரும். சோ ஓபன் பண்ண, உனக்கு நல்ல அழகான பியூட்டிஃபுல் கலர். சோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேங்க. சோ அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். எப்ப பாரு நம்மளே எப்ப பாரு எடுக்கிறோம், அம்மாக்கு கொடுப்போம்டா நம்ம முதல்ல. கலர் எப்படி இருக்கு? பழசுலாம் இல்லடா, அழகா இருக்கு. அது எப்படிடா அந்த பாக்ஸ்ல ரெண்டு இருக்கும்? ஒயிட் வித் கோல்டு. யா ஒயிட் வித் கோல்டு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் ரெண்டே ஸ்விட்ச் தான். சோ இது வந்துட்டு ஒரு ஸ்டூல்ல வச்சிட்டோம்னா சூப்பரா ஒர்க் ஆகுங்க. அவ்வளவுதான்மா, மூஞ்சி மேலேயே உனக்கு ஹீட் அடிக்கும். இல்ல நெக்ஸ்ட் அம்மாக்கே கொடு. எங்க வேணுமோ ஹீட் அப்படியே வச்சுக்கலாமா? கையில எடுக்க முடியாது. கையில எடுத்தா அது ஆஃப் ஆயிடும். ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி, அந்த இது ஹசாரியஸ்னால எப்பவுமே ஹீட்டர்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடியில இருக்கிறது வந்துட்டு அது நீ ஸ்டூல்ல வச்சினா பிக்ஸ் ஆகாது. அதை பிரஸ் பண்ணாதான் ஆனே ஆகும். நீ ஸ்விட்ச் போட்டாலும் நீ கையில பிரஸ் பண்ண முடியாது. ஸ்டூல்ல வந்து வச்சினா ஹார்ட் சர்ஃபேஸ்ல வைக்கணும். அதான் எப்பவுமே எல்லா ஹீட்டருக்கான ரூல்ஸும். இந்த ஸ்பேஸ் ஹீட்டருக்கான, அதாவது ஃபேஸ்க்கு வரும்ல அந்த குட்டி ஹீட்டருக்கான ரூல்ஸ். ஆனா சீசனல் கிரீட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் பாரு, அது சூப்பர். இது அம்மாக்கு நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் இது. அதுவும் அம்மாக்கு தான் கொடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாக்கு வந்து பயங்கர பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட்டட் ஹீட்டட் பேட். ஓபன் பண்ணு. இல்ல அவங்களுக்கு முதுகு வலிக்குது சொன்னாங்கல்ல, சோ கரெக்டா இருக்கும். யார் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அம்மாக்கு ஹெல்ப் பண்றியா? பண்ணு. யா இது வந்துட்டு கழுத்துல நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பெயின் இருக்காதா இனிமே. ஹெல்ப் பண்றீங்களா மாம்ஸ்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அத போடுறதுக்கு கோட் மாதிரி. Come on, that's okay. உங்க பின்னாடி இல்ல, அவங்க பின்னாடி. அதை விடு, ஒயர் விடுமா.
ஓ ஓகே யா அம்மாக்கு மலர் வனம் இல்ல பிடிக்கலாம் தேவையில்ல காமெடி பண்றாரு எங்க ஏன் பிளக்க புடிங்கிட்டீங்கன்றாரு யாரா புடுங்கினது டேய் புடுங்கினது அப்பாடா எப்படிமா கம்ஃபி இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓ அங்க பட்டன் வேற இருக்கா விழாம இருக்கும் நீ படுக்க அவ்வளவுதான் எப்படி நல்லா இருக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்டா டேய் அட பாவிகளா இங்க இருந்து அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகாதீங்க பின்னாடி எங்க எடுத்துட்டு போங்க இருங்க இதுல வந்துட்டு இது இருக்கு ஸ்விட்ச் இருக்கு ஆக்சுவலி இந்தா ஸ்விட்ச் இருக்கு ஆன் இந்த ஹீட் வந்து பிளஸ் போட்டா ஹீட் ஜாஸ்தி ஆகும் மைனஸ் போட்டா கம்மியாகும் இது வந்து டைமர் சோ நான் இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஆனா அது வந்து இந்த ஊர்ல தான் யூஸ் பண்ண முடியும் அந்த வோல்டேஜ் தான் இருக்கு சோ ரெண்டுமே லைக் அந்த ஹீட்டரும் சரி இதுவும் சரி நம்ம ஊர்ல தான் இந்த ஊர்ல தான் யூஸ் பண்ண முடியும் அவ்வளவுதான் அம்மா அம்மாக்குறல சோ எனக்கு பசங்க எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் இருக்கு சோ எனக்கு நானே கொடுத்துட்ட கிஃப்ட் இதுதான் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அதுல நான் வந்துட்டு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் அது பேர் என்னது நைட் ட்ரெஸ் வாங்கினேன் ஸோ இது வந்து செட் ஆஃப் 5 ஆனா இது நமக்கு யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு ஸோ இது நான் இது பண்ண மாட்டேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இது வளவளவலான்னு இருக்கும் ரொம்ப அழகா ஷைனியா இருக்கும் ஸோ இது வந்துட்டு இந்த கலர் வந்து லைட் ப்ளூ லஸ்ட் இல்ல கிரே கலரோ அந்த மாதிரி ஏதோ ப்ளூ கலர் இங்க பாருங்க லாஸ்டிக் ப்ளூவோ ஏதோ போட்டிருந்தாங்க ஸோ நான் வேணா அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் அமேசான்ல தான் இருக்குது ஸோ இதோட வந்துட்டு கண்ணுக்கு போடுறது தலை பேண்டு கூட தலை பேண்டு கூட இருக்குமா இதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சௌந்தர்யா இருக்கும்ல ஸோ அதெல்லாம் தெரியல இத வந்துட்டு இந்த மாதிரி அந்த பிக் பாஸ்க்குள்ள அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த மாதிரி வளவலா இதுல போட்டுட்டு இருப்பாங்க சோ என்கிட்ட இந்த மாதிரி இது வந்து இதோட வந்து ஒரு ஃபுல் பேண்ட்டும் இருக்கு சாட்டின் இல்ல யா சாட்டின் துணி நம்ம சொல்றாங்க சோ இதான் பேண்ட் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் ரொம்பவே அழகா இருக்கு ஆக்சுவலா பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து போட்டுட்டாச்சு நல்ல வளவலான்னு ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு எப்படிப்பா இருக்குது நல்லா ரிச்சா தெரியுதுல்ல நல்ல ஒரு பணக்காரங்க இது மாதிரி இருக்குல்ல பாக்கிறதுக்கு யா சோ அழகா இருக்கு ஆக்சுவலி எடுத்தது நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சோ நல்ல கலராவும் இருக்கு கலரும் அழகா இருக்கு ஃளைட்ல போகும்போது போட்டு ஃளைட்ல போட்டுக்கிறதுக்கு இல்ல நம்ம வீட்டுக்கே தான் போல இருக்கு இந்த பிக் பாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா இது சரி அங்க சரி லைட் இருக்கும் இங்க தேவைப்படாது ஆனா நம்ம ஃளைட்ல வேற எதுக்கான கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர இங்க பாருங்கம்மா ரப்பர் பேண்ட் அப்படியே மேட்சிங் ஆடு போட்டு என்னப்பா சூப்பரா இருக்குல்ல சோ இதான் இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா போய் வாங்குங்க இது எல்லாமே செட்டா தான் வருது சோ இது வந்து 5 பீஸ் செட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோ அவ்வளவுதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் நமக்கே நம்ம கொடுத்துக்கிட்ட கிறிஸ்மஸ் கிஃப்ட் இதுதான் சோ இது அப்படியே வந்துட்டு கைக்கு எடுத்து வச்சுட்டு நியூ இயர் ஈவ்க்கு போட போறேன் நியூ இயர் ஈவ்னா 31st சாயந்தரம் அன்னைக்கு ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்காக நமக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸோட ஒன்று வச்சுக்கோல அதே போட்டுட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டீங்கன்னா கேக் எல்லாம் வெட்ட போறோம் ஸோ அதுக்கு அதனால சரி இதான் போட்டு காமிச்சிட்டு நியூ இயர் ஈவ்க்கு எப்படிப்பா இருக்கும் இருமா மாமா வாடா கிறிஸ்க்கு அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில உட்கார்ந்து போறீங்களா அந்த இடத்துல உட்கார்ந்து மட்டும் தான் அந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டே இல்ல அனிக்குட்டி வந்துட்டு அவனுக்காக வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து ஒரு புக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு கிறிஷ் நீ அவனுக்கு வாங்கி நீ அந்த புக்கு கொடு சரி நீ வாங்கினி நீ பண்ணி ஒரு கிஃப்ட் அன்னைக்கு கொடு கொடு போ நீ போ ஏய் மெதுவா பண்றா ஓபன் பண்றா அவன் கையில பண்ணாண்டா அந்த ஃப்ளவர் கீழ்ச்சிடாத தேங்க்யூ மாம்ஸ் நீ பண்ணிடுறதா என்னதுடா இது குடுறா
நான் பாத்து தரேன்டா. Check your mailbox for special pet stimulator. Wow. Don't tell me actually gifted me that. நல்லா இருக்கடா. ஹை அழகா இருக்க நீமா. அன்னைக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால கிறிஷ் இதை வாங்கி பண்ணி கொடுத்தான். கையிலே பண்ணி கொடுத்தான். அன்னைக்கு உடனே புடிங்க இருக்கணுமா நீங்க? டபக்குன்னு புடுங்கணுமா? அவ்வளவுதான். ஓபன் பண்ணுங்க. அணி 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 அது அப்பாக்கு. உனக்கு இன்னும் அந்த ஏஜ் வரல. கிறிஸ்டல் பாட்ஸ். இது எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓபன் பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் மூடுங்க. இது மேக்னெட்டிக் மாதிரி அது ஒட்டிக்குது. காமிங்க. சூப்பரா இருக்கு. ஆமா அழகா இருக்கு. நானுக்குலாம் இல்ல. எவன்டா சும்மா நானுக்கு அனிஷ் ஸ்கூல்ல டிராப் ஆகும். வாடா டாசோ. டோசோ. இது பேர் என்ன? டோசோவா டாசோவா? டோசோ. இது நம்ம எல்லோ இது. ப்ரொடெக்டிங் வச்சிருக்காங்க. சார்ஜ் காதுல போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். யா சோ இது வந்து ஆக்சுவலா நாய்ஸ் கேன்சலேஷனா. ஒரு நிமிஷம் ஆனி. நல்லா ஃபிட் ஆகுது. யா நாய்ஸ் கேன்சலேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்க கிறிஸ்டல் பாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனா, மல்டி கலர் டிரான்ஸ்பரண்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு டியூவல் மைக் ஃபார் கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ். எடுத்து போட்ட எப்படி சூப்பர். பிடிச்சிருக்காப்பா? யா கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் நேத்து வந்து நான் கிறிஸ்மஸ் கேக்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வீடியோ எடுக்க முடியல. ஆனா கேக் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பேருமா பாதி பாதி சாப்பிடுங்க. யா சாக்லேட்ஸ் ஃபார் போத் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் எடுங்க. அனி உனக்கு வந்துட்டு 3 பேக். உனக்கு அனி 3 பேக் இல்ல 2 பேக். ரெட்டும் அந்த கலரும் உனக்கு. அந்த கிறிஸ்மஸ் பேக் காமிடா. உனக்கு என்னடா வாங்கி தந்தேன்? குடி. போட்டு பாரு. ரெண்டு பேருக்கும் வந்து சேம். ரெண்டு பேருக்குமே குடி ரொம்ப பிடிக்கும். அதனால குடி தான் வாங்கி தந்தேன். இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹாப்பிலாம் இல்ல. ஆனால் நான் கண்டுக்க போறது இல்ல. நம்ம நடுவுல நிறைய டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் தெரியுமா? நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக பிரிப்பான். சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட். எங்க நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்ற ஒரு பயத்துல தலைவர் முதல்ல டேக பிரிச்சிரும். ஏன்னா யூஸ் பண்ணல அப்படியே வச்சிருந்தானா ரிட்டர்ன் அடிச்சிடுவேன். அதனால கணக்கு. யா கோசி சாக்ஸ் டா. பேர் மாதிரியா? அது ஓகே. உனக்குடா பேண்ட்ஸ். புது பண்றா? ஹாப்பி? என்ன இவங்க ஹாப்பியாவே? டேய் அவ்வளவுதான்டா முடியும். ஓடிப்போ சும்மா. உங்களுக்கு டிரஸ் தனியா கொடுப்பாங்க. உனக்கு என்ன கிஃப்ட்? அவ்வளவுதான் கிஃப்ட். அவ்வளவுதான். எல்லாருமே வந்து காலையில கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. நேத்து பிளம் கேக்ஸ் வந்துட்டு நான் நிறைய ரெடி பண்ணேன். 3 பண்ணேன். அதுல 1 வந்துட்டு பாதி ஏற்கனவே ஓபன் பண்ணியாச்சு. மீதி 2 நான் இன்னைக்கு வந்து சாப்பிடறதுக்காக வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பிளம் கேக் இது வந்துட்டு நம்ம ஊர் பிளம் கேக் மாதிரிலாம் இல்ல. இது வந்து டூட்டி ஃப்ரூட்லி எல்லாம் போடல. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூன்ஸ் இருக்கு, ஆப்ரிகாட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ட்ரைடு ஆக்சுவலா ஆர்கானிக் எல்லாமே. பிளஸ் இது வந்து மைதால பண்ணல, வீட் ஃபிளார்ல பண்ணது. ஸோ காலையில இப்ப எல்லாருமே டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கிரான்பெரிஸ் போட்டிருக்கேன், ரைசின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நோ கலர், நோ ப்ரிசர்வேட்டிவ். டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இல்லாம பண்ணிருக்கேன். அதே மாதிரி ப்ரௌன் சுகர்ல தான் பண்ணது. வாங்க கட் பண்ணிடுவோமா? அங்க என்ன பண்றாங்கடா? மா வாங்க கேக். கிரேஷனி வாங்க. Come on, make a Christmas wish. Happy wishes to all my family. Happy wishes to our family. ஊதலாமா? ஊது. ஊது. அழகா. ஏன் இப்படி பண்ற?
Oh, you boy. அப்படியே கையில வைக்கோ. வாயில அவ்வளோ அழிக்க விடு. You actually should sit in back. நான் இப்பதான் டேஸ்ட் பண்றேன். பாஸ் பண்ண சொல்லிருக்கலாமே. இப்படிக்கா திரும்ப லைட்டா ஸ்வேதா. இது போட்டோ. ஏன்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவள ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிளம்ஸ் மாதிரி இருக்கு இல்ல? சூப்பர். That's what I was saying. அல்டிமேட்டா இருக்கு. வால்நட்ஸ் ஒரு கப் வால்நட்ஸும் போட்டேன். கிஃப்ட் கொடுக்க போறோங்க. அவங்களுக்கு வந்து கிஃப்ட் ஒன்னு வாங்கி வச்சிருக்கோம். நிறைய போயிட்டு சூப்பரா. யா ஓகே. அத்தவரை வந்துட்டு எல்லா இந்த மாதிரி இத காமிட அந்த கேக்க, இந்த கேக் வாங்கி எல்லா கிட்ஸ்க்கும் கொடுத்தோம் நாங்க. எல்லா கிட்ஸ்க்கும்னா கிரிஷுடைய அனிஷுடைய தோஸ்துங்க எல்லாருக்கும் இல்லடா? Dosa. தோஸ்துனா ஃப்ரெண்ட்ஸ் டா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் Dosa. பக்கத்து வீட்டு பையனும் வந்தாச்சு. அன்னைக்கு நம்ம முதலே ஒரு ஜீப் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஜீப் வச்சு தலைவர் இங்க விளையாடிட்டு இருக்காரு. அம்மா இங்க வந்து சூப்பரா வந்துட்டு என்னம்மா இன்னைக்கு டாடா போட்ட சமையல் கிறிஸ்மஸ்க்கு? ஒன்றும் இல்லை, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் மஞ்சூரியன். இது வந்து மஞ்சூரியனுக்கு எல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஒன்றும் பாதிமா அரைச்சி வச்சிருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். மிக்ஸ் பண்ணணும். எல்லா வெஜிடபிள்ஸ் பிளஸ் அதெல்லாம் இதுவா பொரிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு தான் இது பிரெட் க்ரம்ஸா? ஆமா. இதுல கொஞ்சோண்டு என்ன ஏற்கனவே பச்சை மிளகா இருக்கு, கொஞ்சம் போட்டா போதும். மிளகு, பெப்பர், அப்புறம் உப்பு. இதுக்கு தேவையான உப்பா? இது சாரி அரிசி மாவு. சரி அரிசி மாவு. ஏன்னா பைண்டிங் வந்து கார்ன்ஃபிளவர் வேணும். கார்ன்ஃபிளவர் நம்ம கிட்ட இல்ல. கரெக்ட். கார்ன்ஃபிளவர் இல்லாதனால அம்மா வந்து அரிசி மாவு. சோ சைனீஸ் அரிசி மாவு. சோ எல்லா வெஜ்ஜீஸ், பூண்டு, பச்சை மிளகா பிளஸ் அரிசி மாவு, பெப்பர் அண்ட் உப்பு, அவ்வளவுதான். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை புடிச்சிட்டு அப்புறம் ஆமா. ஆக்சுவலா சைனீஸ் இதனாலே வந்துட்டு இது வந்து சைனீஸ் நம்ம சொல்லத்தால இண்டோ சைனீஸ் சொல்லிப்போம். ஓகே, எஸ் இண்டோ சைனீஸ். நம்ம இன்னும் இண்டோ சைனீஸ் எதோட மிக்ஸ் பண்ற? சரி ஓகே பண்ணு. நான் நினைச்சேன் நீ உருண்டை பண்ணிட்டு பொரிக்கும் போது அப்படியே மேலாக்க இருக்கும்னு. அது அப்படியே சாப்பிடுறதுக்கு வெளியில கிறிஸ்பா தெரியணும். இது வந்து இப்ப நம்ம உருண்டை பிடிக்கிறது பிரியாம இருக்கணும். அது தவிர இதுல இருக்கிற மாய்ஸ்சர் இருக்கணும்ல. ஓகே, அதனால பிரெட் கிரம்ஸ் இதோட மிக்ஸ் பண்ணிட்டியா? சூப்பர். ஓகே, சோ இங்க வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்காக பூண்டு, பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு, இது மஞ்சூரியனுக்கு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ். ஆமா. இது வந்து ஒன்னு ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஒன்னு மஞ்சூரியனுக்கு. அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது பெல் பெப்பர். மேல ஒரே அட்டகாசம். சோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு குழி பணியாரம் தட்டுல தான் வந்துட்டு பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளவு பெரிய சவுண்டா இருக்குது? சோ தட் வந்துட்டு நிறைய எண்ணெய் குடிக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்துட்டு ரவுண்டாவும் வரும், நமக்கு உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி பயம் எப்பவுமே இருக்காது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, அல்டிமேட்டா இல்லம்மா? சூப்பர். சரி ஓகே, அம்மா இதை பண்ணட்டும். சூப்பரா இருக்குமா பாக்கவே? அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கே. ஆமா, குழம்புல போட வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். இங்க அதுக்குள்ள நம்ம டேபிள் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் டெக்கார், அந்த புத்தர் அதெல்லாம் எடுத்துட்டு டெக்காரை கொஞ்சம் மாத்திருக்கேன். ஆமா வந்துட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் எக் கறி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எக் கறி வச்சுட்டேன். ஸோ மிச்ச இதெல்லாம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச், கிறிஸ்மஸ் லஞ்ச் நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெஜ்ஜிஸ் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சூரியனுக்கு அதே மாதிரி ஆலிவ் ஆயில் விட்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து கார்லிக், வேற என்ன இது வாட்டர் சாஸ், என்ன சாஸ்மா, கெச்சப்பு, அப்புறம்
வாட்டர் கலந்து போட்டியா? வாட்டர் கலந்து போட்டேன். அதான் தெரியுது. என்ன கெச்சப் அண்ட் என்ன சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் ஸ்வீட் சில்லி சாஸ். இதுதான் ஆக்சுவலா இது வந்துட்டு தாய் இதுல இருக்கும்ல லைக் ஆல்மோஸ்ட் சைனீஸ் அந்த ஃப்ளேவர் கொடுக்குற சால்ட். இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். வெஜிடேரியன் தான் இது. ஸோ அவங்க ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா முக்கால்வாசி அவங்கலாம் வந்துட்டு சீ ஃபுட் சிக்கன் அண்ட் போர்க்கு தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் லஞ்ச் பயங்கரமா நடந்துட்டு இருக்கீங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் இதுல நல்லா இது பண்றாங்க. ஏற்கனவே வேக வச்சு ஆலிவ் ஆயில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். அதான் இதில் மிக்ஸ் பண்ண. ஆமா அதான் ஃபர்ஸ்ட் வந்து இது பேர் என்ன சாரி கார்லிக்கு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஆலிவ் ஆயில்ல அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் போட்டேன். இப்ப வந்து சாஸ் எல்லாம் போட்டுட்டு இப்ப வேக வச்ச ரைஸை போட்டுறேன். மிக்ஸ் பண்ணிட்டா அது ரெடி. அதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கேன் பட்டர்ல பெல் பேப்பர் வதக்கி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், நம்ம தோட்டத்து ஸ்ப்ரிங் ஆனியன். எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு கலக்கலாம். கலக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்குமா? செம்மையா இருக்கு. பாக்கறதுக்கு வாய் ஊறுது அப்படியே. வடிச்சு சாப்பிடுறது. குக்கர்ல உனக்கு பொலபலன்னு வராது. அதனால ஹோட்டல்ல எல்லாம் வடிக்கிறாங்களா? ஓகேவா? பயங்கர சூப்பரா இருக்குல்லமா. இங்க கடைசி இது அம்மா வந்து ஆமா சோ மஞ்சூரியன் கடைசியா போடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்விங் பவுல்ல எல்லாம் நாங்க மாத்த போறது இல்ல. அத வேற யார் தேப்பா? சாப்பிடுறது நம்ம தானே. சோ அதனால அவ்வளவுதான். தட்டு என்ன ஸ்டீல் தட்டு தானே? ஆமா. ஓகே. நம்மளுடைய எம்மி மஞ்சூரியன் ரெடி. இதையும் எடுத்துட்டு போயிடலாம். எஸ். நான் வந்து ட்ரிங்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரிங்க். இது வந்துட்டு ஒரு மேங்கோ பஞ்ச். ஸோ பெரிய லெவல்லாம் இல்லை. எல்லாரும் வந்துட்டு லிக்கர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓட்கா அந்த இதெல்லாம். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதனால நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் பியர், நான் ஆல்கஹாலிக். இது வந்து ஜிஞ்சர்ல வந்துட்டு சோடா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிஞ்சர் பியர் தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எதுவுமே இல்லை. மேங்கோ ஜூஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் மேங்கோ ஜூஸ் இதுதான் போட்டுக்கணும். ஐஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு லெமன் ஜூஸ் வச்சிருக்கேன். இது வந்து லெமன் பியூரே. ஒரு செகண்ட். இது ஆக்சுவலா நார்மலுக்கும் யூஸ் பண்ணலாம் தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் வந்து சதீஷ் பண்ணுவாரு. கொஞ்சமா போட்ட போறோம், ஒரு ஸ்பூன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஞ்சர் பியர், பார்த்தீங்களா, நம்மளுடைய கிறிஸ்மஸ் மேங்கோ பஞ்ச் ரெடி. இவங்களை சைட்ல இருந்து துரத்துங்க, கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த லெமன் என்ன பண்ணணும்ட்டு இல்ல டவுட் வந்ததுமா. ரொம்ப கேரா இருந்ததுன்னா புழிஞ்சு குடிச்சிடணும். ஏய் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, சீரியஸ்லி. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் இப்படி இருக்காருன்னா, இவர் பனியனோட இருந்தாராம், ஆனா மாத்துறேன்னு சொல்லிட்டு ஷர்ட் அங்கேதான் இருக்கு. எப்படி இருக்கு? உண்மையிலே எப்படி இருக்கு?
நல்லா இருக்குல? Okay, I'm going to try this. I haven't tried this yet. Same. Oh my god. It tastes like mango ginger soda. Yeah, I like lemon juice. முந்தப்பரா இருக்கா நீ? Lemon juice, ginger beer, அனி and mango. முந்தப்பரா இருக்கு. சாப்பிட்டு டெஸ்ட் சொல்லு. ரிவ்யூ சொல்லு. 5 out of 10. 5 out of 10 ஆ? 9. Open it up, spoon. Hey, spoon vechukko. Yes, it is spark with that. It is spark. It is combined. சரி மெனு காமி. ஐய் கிறிஷ் அங்க பாருங்க டிஷ்யூல எவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணிக்கறானே. செம்மடாடி. அவன் பாவம் பண்றதுதான் கரெக்ட். சோ மெனு என்ன பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மஞ்சூரியன் இங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு Yes, sir. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது குடிக்காத மேங்கோ சிலானியோ மின்ட்ரா மேங்கோ ஜிஞ்சர் மின்ட் பஞ்ச் யா பஞ்ச் சோ ஆக்சுவலா வாங்க அடி கேக்குறான் 4 கோர்ஸ் மீல்ல எங்க வந்து அந்த 4 கோர்ஸா இல்லப்பா வாய்க்கு இது டெசர்ட்ல நீ குடிச்சிட்டு சும்மா வந்து ஈவினிங் குடிக்குறேன் ஓகே இது ஈவினிங் ஸ்நாக் தான் ஆக்சுவலி டெசர்ட் நாங்க இன்னும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் தூரம் வச்சிருக்கோம் ஓ சோ நாங்க இப்பதான் யோசிச்சோம் ஸ்ப்ரிங் ரோல் பொரிச்சிருக்கணும்னு அனி சொல்லும்போது தான் தெரியுது 4 கோர்ஸ் மீல்ல இருக்குன்னு ஸ்ப்ரிங் ரோல் பொரிச்சிருந்தா இன்னும் கரெக்டா வந்திருக்கும்லப்பா Wait, come on, curd இருக்குடா. கேர்டா கேர்டுக்கு நான் எங்க போவேன் கேர்டு இருக்கு கேர்டு எவனா சைனீஸ் ஃபுட்ல கேர்டு சாப்பிடுவாங்க ஆளுக்கு 3 வச்சிருமா மொத்த curd வேணும். அம்மா, என்னமா please curd குடுக்கு. குடுப்பேன் அப்பா, அது என்ன? இப்போ சோ பிளேட் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் டைம் இதுக்குன்னு பிளேட்டிங்லாம் வாங்கி வைக்கணும்பா மத்தவங்க மாதிரி மேம்ஸ் நம்ம எல்லாம் ஸ்டீலா வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல நீ என்னமா நினைக்கிற கலர் ஒயிட்டா இருந்தா கலர் காஸ்கோல ஒண்ணு பார்த்தேன் $40 போட்டிருந்தான் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும் சூப்பரா இருக்கு எப்படி மேம்ஸ் இருக்கு உங்களுக்கு செம்மையா இருக்கு உனக்குடா அன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற மாதிரி இருக்கா நீ சொல்றது இல்ல குவிஸ் வீடியோ மாதிரி இல்ல டைனிங் ஹால் இந்தியால சைனீஸ் ரெஸ்டாரன்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா அம்மா பண்ணி இது டைனிங் ஹால் மாதிரி இங்க இருக்கு சைனீஸ் ரெஸ்டாரன்ட் வேற மாதிரி இருக்கும் இந்தியால சைனீஸ் ரெஸ்டாரன்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா ஆமா சோ எங்கள் கிறிஸ்மஸ் நின்னு போட்டோ எடுத்துக்கறோம் ஓகே இப்படிதான் முடிஞ்சது சோ கார்ல வந்துட்டு ஒரு ரைட் ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரீட் இது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே டெக்கர் பண்ணி வச்சிருக்காங்க எங்க ஆமாமா அப்படி என்னடா இப்படி இருக்கு இந்த ஸ்ட்ரீட் இப்படி சிக்கு சிக்கு சிக்குன்னு ராலில இருக்குல்ல இது வின்டர் சாங் இன்னும் லைட் போடுறது இல்ல எவன் வேலை பண்ணிட்டு இல்லாம உட்காந்து இதெல்லாம் பண்ண முடியும் அந்த வேற பண்ணிட்டு இருக்கணும் இங்க பாருங்க இந்த லேம்ப் போஸ்ட் அவ்வளவு இப்பதானே கிறிஸ்துமஸ் மாதிரி ஃபீல் ஆகுது என்னதுடா சொல்றாங்க என்னடா இது இந்த வீடு தரையில எல்லாம் கூட பண்ணிருக்காங்க அம்மா என்னடா குட்டி சொல்லுமா அது பின்னாடி வீடுல பாருங்க மேல மேல ரோட்ல மேல பாருங்க போய் நின்னு அங்க சொல்லுங்க ஆடு போறேன் அனி அந்த பக்கமா போ Thank you. I'll do it for the kids. There you go. Yeah. Thank you. You're welcome. Thank you. Thank you so much. Merry Christmas. So நாங்க இங்க சும்மா லைட்ஸ் பார்க்க வந்தோங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு வந்துட்டு லைக் லிட்டரலி எங்களை வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சு
ஸோ அதுக்கு மட்டும் நாங்க இறங்கி போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஹோல் ஹவுஸே வந்துட்டு எப்படி இவங்க எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒரு இன்ச்சும் வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்லை, அல்டிமேட்டா இருக்கு. எங்கடா கிரின்ச்? கிரின்ச் எங்கடா? You not see it?